ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ரீசெண்ட் டைமில் வந்து டிஸ்கார்ட்னு ஒரு ஆப் வந்து மேக்ஸிமம் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்போம். ஓகேவா? இப்போ நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 3 மந்த்ஸாக வந்து நான் ஃபுல் டைம் டிஸ்கார்டில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்ன அந்த ஆப்பில் இருக்க அதோட ஃபீச்சர்ஸ் பற்றிலாம் அந்த வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. அதோட ஃபீச்சர்ஸ் அந்த ஆப் பற்றி எதாவது வேணும்னா நம்ம இப்போ மேலே ஒரு வீடியோ வரும், அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோ சூப்பரான ஆப். ஓகேவா? டிஸ்கார்டுங்கிறது நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். சாங்ஸ் கேட்குறதா இருக்கட்டும், உங்கள் ஒரு 5 பேர்த்து கூட உட்காந்து ஒரு வாய்ஸ் டிஸ்கஷன், ஒரு மீட்டிங்கு, இல்லை கிளாஸ் எடுக்கிறதுக்கு, ஒரு மூவி பார்க்குறதுக்கு எல்லாத்துக்குமே அந்த ஆப் வந்து சூப்பரான ஆப். ஸோ இப்போ அந்த டிஸ்கார்ட் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு சர்வர் வச்சுருக்கீங்களா, நீங்கள் ஆல்ரெடி வேறு ஏதாவது சர்வரில் இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி சர்வரில் இருக்கும்போது நீங்கள் சாங்ஸ் மேக்ஸிமம் கேட்டிருப்பீங்க. ஆல்ரெடி நீங்கள் டிஸ்கார்ட் சர்வர் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் சொல்கிறேன், சாங்ஸ் கேட்கறதுக்கு பாட் ஏதாவது யூஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த பாட்டை தான் வந்து நம்ம இப்படி ஓனாக வந்து நம்ம ஹோஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இதில் ப்ரோக்ராம் டைப் பண்ணுறதோ எந்த வேலையுமே கிடையாது. இப்போ நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் பாட்லாம் நிறையா இருக்கும். நீங்கள் என்ன சொல்கிறது, இவ்வளோ தான் இருக்குன்னே சொல்ல முடியாது. அவ்வளோ ஓப்பன் சோர்ஸ் பாட் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எந்த பாட் வேணாலும் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஓனாக ஹோஸ்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு மியூசிக் பாட் தான் வந்து நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணி நம்ம ஹோஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து ஹோஸ்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ராஸ்பெரி பையில் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து மொபைலில் ஹோஸ்ட் பண்ணலாம், பிசியில் ஹோஸ்ட் பண்ணலாம், இல்லை ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் நிறையா இருக்குது ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு. சில உங்களுக்கு வந்து இப்போ எப்படி ஹோஸ்ட் பண்ணுறதுல பிரச்சனை இருக்குது, இல்லை ராஸ்பெரி பை உங்ககிட்ட இல்லை, வேறு ஏதாவது பிளாட்ஃபார்மில் வந்து எப்படி ஹோஸ்ட் பண்ணுறது டுட்டோரியல் வேணும்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ண, கண்டிப்பாக அதை நான் போடுறேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்மளோட சேனலை ஆல்ரெடி ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்மளுக்கு வந்து ஓன் சர்வர் இருக்குது, சிஜி கல்வின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சர்வர் ரன் பண்ணிகிட்ருக்கோம். விஎஃப்எக்ஸ், சிஜி, எடிட்டிங், இது அது மட்டும் இல்லை, மியூசிக்கெலாம் இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும், நாமளாக ஒரு ஹெல்ப்பாக இருக்கட்டும், சம்திங் இந்த மாதிரி எல்லா விதமான டிஸ்கஷன்லேருந்து எல்லாமே வந்து இதில் சர்வரில் போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ நம்மளோட சர்வரில் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 6 பாட் வந்து நம்மளே ஓனாக ஹோஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். சாங்ஸ் கேட்கறதுக்காக இருக்கட்டும், 24 பார் 7 சாங் ஒன்று ரன் ஆகிட்ருக்கும். லோஃபி ரேடியோன்னு சொல்லிட்டு ரன் ஆகிட்ருக்கும். இல்லை மீம்ஸ்க்கு, இல்லை வந்து அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ்க்கு, இந்த மாதிரி நிறையா மல்டிபர்பஸ் பாட் வந்து நிறையா ரன் பண்ணிகிட்ருக்கோம் நம்மளோட சர்வரில். ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்து அதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிம்பிளாக வந்து இப்படி ஒரு பாட் ஹோஸ்ட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து தனியாக இன்னொரு சர்வர். ஓகேவா? ஸோ இது வந்து தனியாக ப்ரைவேட் சர்வர் வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த பாட்டுமே இருக்காது, நான் மட்டும் தான் இருக்கேன். ஸோ இப்போ இந்த சர்வரில் தான் வந்து இப்போ ஒரு மியூசிக் பாட் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். நம்மளே ஓனாக ஹோஸ்ட் பண்ணி சிம்பிளாக ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து இப்போ என்ன பாட் வந்து நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோங்கிறத பார்த்துடலாம். இப்போ நான் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா எவோ பாட்டுன்னு இருக்குது. ஓகேவா? ஸோ கிட்டப்பில் இருக்கும். நான் இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த கிட்டப்போட லிங்க்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இந்த பாட்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். கிட்டப் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், இது கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். இதில் வந்து பேமெண்ட்டோ இல்லை லைசன்ஸ் இஷ்யூவோ எதுவுமே கிடையாது. அதில் இது கம்ப்ளீட்டாக எல்லாமே சோர்ஸ் கோடுங்கிறதுனால நீங்கள் உள்ளே போய்ட்டு இப்போ இதில் வந்து டிஃபால்ட்டாக ஒரு சில நேம்ஸ்லாம் வருது, இல்லை ஒரு சில வேர்டிங்ஸ்லாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வேணும்னா நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் மாற்றிக்க முடியும். ஓகேவா? ஸோ அதை பற்றி டீப்பாக வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ கிட்டப்லேருந்து இந்த கோட் இருக்குது. இதை வந்து இதோட லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருவேன், நீங்கள் டைரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து நான் ராஸ்பெரி பையில் தான் ஹோஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் நான் ராஸ்பெரி பை லாகின் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இதுதான் வந்து இப்போ என்னோடய ராஸ்பெரி பை. ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ மேபி உங்களுக்கு விசிபிளாக இருக்கும் இன்னும் கிளியராக. ஸோ இப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்னோடய ராஸ்பெரி பை லாகினில் இருக்கேன் நான். ஸோ இப்போ இந்த டேரக்டர் வந்து புதுசாக ஒரு டைரக்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம் பாட்டுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நியூ பாட். ஓகேவா? ஸோ ஒரு டைரக்டர் க்ரியேட் பண்ணிட்டோம், நியூ பாட்டுன்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டர் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ இதில் தான் வந்து இப்போ நம்ம காப்பி பண்ண அந்த கோட் இருக்குல்ல, அதை வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ சிம்பிளாக வந்து இப்போ நீங்கள் லினக்ஸ் எல்லாம் வந்து இப்போ அந்த கிட்டப் வந்து க்ளோன் பண்ணணும்னா கிட் க்ளோன், மேபி இப்போ உங்ககிட்ட ஆல்ரெடி இப்போ இந்த கிட்டுங்கிற ஃபங்க்ஷன் இல்லைனா நீங்கள் சூடோ ஆப்ட் கெட் இன்ஸ்டால் கிட்டுன்னு போட்டிங்கன்னா இது வந்துடும், இந்த கிட்டுங்கிற ஃபங்க்ஷன் வந்துடும். ஸோ இந்த லைப்ரரி நீங்கள் உள்ளே ஆட் பண்ணிட்டீங்க, இந்த அப்ளிகேஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன், இது உள்ளே ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் கிட் க்ளோன் டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ், அப்போ அங்கே லிங்க் காப்பி பண்ணல, இப்போ இங்கே இந்த லிங்க் காப்பி பண்ணல, இந்த காப்பி பண்ண லிங்க் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் அழுத்தினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த டைரக்டரிலேருந்து இந்த ஃபைல்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட சிஸ்டம்குள்ளே டவுன்லோட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா அந்த ஃபோலோட நேம் தெரியுது, எவோ பட்டன் இருக்குல்ல. ஸோ இப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, இப்போ கிளியராக தெரியும் உங்களுக்கு. ஃபைன். இப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்குள்ளே இருக்கிற ஃபைல்ஸ்லேருந்து எல்லாமே நம்ம டெவலப் பண்ணிட்டோம். இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம பாட்டை வந்து நம்ம கான்ஃபிகரேஷன் பண்ணணும். நம்மளோட பாட்டை வந்து இப்போ நம்ம இந்த பாட் வந்து நீங்கள் தான் ஹோஸ்ட் பண்ணுறீங்க, அந்த அத்தன்டிகேஷன் இதெல்லாம் இருக்குல்ல. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டிஸ்கார்ட் டெவலப்பர் போர்ட்டல்னு ஒரு சைட் இருக்குது. அதில் போய்ட்டு ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணி அந்த அப்ளிகேஷனில் ஒரு கீ வரும், அந்த கீ மட்டும் காப்பி பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணிங்கன்னா முடிஞ்சு போச்சு பாட் கான்ஃபிகரேஷன். ரொம்ப காம்ப்ளெக்ஸான வேலைலாம் இல்லை. ஸோ ஃபஸ்ட் நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா, டிஸ்கார்ட் டெவலப்மெண்ட் அந்த சைட்டுக்கு போயிடலாம்.
டிஸ்கார்ட் டெவலப்பர் போர்ட்டல்னு போட்டிங்கன்னா வரும் உங்களுக்கு. டிஸ்கார்ட் டெவலப்பர் போர்ட்டல்னு போட்டிங்கன்னா இப்போ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கார்ட் டெவலப்பர் போர்ட்டல், இதோட லிங்க் கூட நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இதில் போயிட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். இந்த அப்ளிகேஷன்ஸில் போய்ட்டு நியூ அப்ளிகேஷன் கொடுத்துருங்க. ஏன்னா ஆல்ரெடி இதெல்லாம் வந்து நான் இப்போ முன்ன காமிச்சல நான் வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்க பாட்டு நியூ அப்ளிகேஷன் கொடுத்துக்கலாம். நியூ அப்ளிகேஷனில் வந்து ரேடியோ நான் கொடுத்துருக்கேன். டுட்டோரியலுக்கு ரேடியோ சும்மா கொடுத்துக்கிறேன் நான். ஓகேவா? ஸோ அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணியாச்சு. நீங்கள் லோகோ எதாவது வைக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் லோகோ வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா இங்கே டேரெக்டாக அத்தன்டிகேஷன் இருக்குல்ல, பாட்டுக்கு வந்துடுங்க. கீழே பாட்டுக்கு வந்துட்டு ஆட் பாட் கொடுத்துருங்க. ஆட் பாட், எஸ் டு இட், ஆட் பாட் கொடுத்தாச்சு. இப்போ அதே மாதிரி நேம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதில் பெருசாக நீங்கள் எதுவும் எடுக்க போகிறதில்ல. இப்போ கீழே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா பாட்டோட பர்மிஷன்ஸ் இருக்குல்ல, இது வந்து நான் இதெல்லாம் தனியாக நான் இன்னொரு வீடியோ சொல்கிறேன் நான். பட் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ இதில் மெசேஜ் கண்டென்ட் இன்டென்ட்டு, இந்த ப்ரெசன்ஸ் இன்டென்ட்டு, இந்த 3 ஆப்ஷன் மட்டும் நீங்கள் ஜஸ்ட் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எனேபிள் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம அந்த டோக்கன் மட்டும் காப்பி பண்ணிவிட்டு நம்ம அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலில் போய் நம்ம பேஸ்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த டோக்கன் காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா config.json எக்ஸாம்பிள் இருக்குல்ல, ஸோ இந்த ஃபைலில் தான் வந்து நம்ம எடிட் பண்ண போகிறோம். அது இல்லாத இந்த ஃபைலை வந்து நம்ம ரீநேமும் பண்ணணும். config.json.example இருக்கக்கூடாது, வெறும் config.json தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரீநேம் பண்ணிடலாம். எப்படி வந்து சிம்பிளாக வந்து நீங்கள் லினக்ஸில் வந்து ரீநேம் பண்ண முடியும்னா mv config.json, அது ஆக்சுவலோட ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் mv ஸ்பேஸ் ஆக்சுவல் ஃபைல் நேமு ஸ்பேஸ் நீங்கள் என்ன ஃபைல் நேம் வந்து என்ன ஃபைல் நேமாக வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அதோட ஃபைல் நேம். ஓகேவா? ஸோ json.example, அதுக்கப்புறம் வந்து config.json. ஓகேவா? ஸோ பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்து பாருங்கள் config.json தான் இருக்கும். அந்த .example அது சேஞ்ச் ஆகிருக்கும். ஓகேவா? நம்ம இது ரீநேம் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃபைல் வந்து நம்ம எடிட் பண்ண போகிறோம். இப்போ இந்த மாதிரி ஃபைல்ஸில் வந்து நீங்கள் லினக்ஸ் இந்த கமெண்ட் ப்ராம்ப்ட்டில் வந்து நீங்கள் சிம்பிளாக எப்படி எடிட் பண்ணலாம்னா நிறைய எடிட்டர் இருக்குது. நானோ விஐ இந்த மாதிரி நிறைய எடிட்டர் இருக்குது. நான் நானோ தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன். அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் வந்து இப்போது sudo nano அந்த ஃபைல் நேம் config.json. ஓகேவா? ஸோ இதில் வந்து இங்கே ஃபஸ்ட்டு டோக்கன் இருக்குல்ல, அங்கே காப்பி பண்ண டோக்கன் வந்து ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா யூடியூப்போட ஏபிஐ கீ நமக்கு தேவை. இப்போது இது ரொம்ப காம்ப்ளெக்ஸான வேலை இல்லை, சிம்பிளான வேலை தான். நீங்கள் இப்போ இந்த கூகுள் போய்ட்டு யூடியூப் ஏபிஐன்னு சர்ச் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ சர்ச் பண்ணிங்கன்னா இப்படி ஒன்று வரும், யூடியூப் டேட்டா ஏபிஐன்னு சொல்லிட்டு வரும். ஸோ அதிலே போயிடலாம். ஓகே, ஸோ அதில் போய்ட்டு இங்கே கைடுன்னு இருக்குல்ல, மேலே கைட்ஸில் போனீங்கன்னா இங்கே கூகுள் டெவலப்பர் கன்சோல்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? இங்கே மேலே பாருங்கள் ஹோமு நிறையா இருக்கும். ஸோ அதில் கைட்ஸ் வந்துட்டு கூகுள் டெவலப்பர் கன்சோல் இருக்கா, ஸோ இதில் உள்ளே போயிருங்க. உள்ளே போய்ட்டு அவங்க அக்கௌண்ட் கூகுள் அக்கௌண்ட் வந்து ஆல்ரெடி லாகின் பண்ணியிருக்கணும். லாகின் பண்ணியிருந்தால் தான் இதுக்குள்ளே வரும். அப்படி இல்லை லாகின் பண்ணலாம், நீங்கள் சைன்இன் பண்ணிக்கலாம். சைன்இன் பண்ணிவிட்டு இங்கே மேலே சர்ச் பார் இருக்குல்ல, இதில் வந்து யூடியூப் ஏபிஐன்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா யூடியூப் டேட்டா ஏபிஐ வெர்ஷன் 3 இருக்கா, ஸோ இது வந்துச்சுன்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணால் எனேபிள் பண்ணிடுங்க சிம்பிளாக. ஓகே, கொஞ்சம் உங்களோட இன்டர்நெட் கனெக்ஷனை பொறுத்து ஸ்லோவாகும். எனக்கு ஃபுல்லாக வந்து இப்போ கூகுள் க்ளவுட் பிளாட்ஃபார்மில் ரன் ஆகிட்டு இருக்கிறது எல்லாமே. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இங்கே மேலே ஏபிஐ வந்து எனேபிள் ஆகிடுச்சு. இப்போ இந்த மேலே நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா க்ரியேட் க்ரெடென்ஷியல்ஸ் இருக்குல்ல, ஸோ அது கொடுத்துருங்க. கொடுத்துட்டு டன் யூசர் டேட்டா கொடுத்துட்டு டன் கொடுத்துருங்க. அது கிரியேட் ஆயிரும். இப்போ இங்கே க்ரெடென்ஷியல்ஸ் இருக்குல்ல, ஸோ இந்த க்ரெடென்ஷியல்ஸில் போயிட்டு இங்கே பார்த்தீங்களா ஏபிஐ கீ இருக்குது, எதுவும் ஏபிஐ கீ எதுவும் எதுவும் ஆட் ஆகலை. ஸோ அதனால் வந்து கிரியேட் க்ரெடென்ஷியல் கொடுத்துருங்க, ஏபிஐ கீ. ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு இப்போ வந்து நமக்கு யூடியூப் வந்து நம்மளோட ஏபிஐ கீ வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். இதுதான் வந்து நம்மளோட யூடியூப் ஏபிஐ கீ. காப்பி பண்ணி க்ளோஸ் கொடுத்துட்டு இப்போ இதில் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப காம்ப்ளெக்ஸான வேலைலாம் இல்லை, சிம்பிளாக இது கன்சோலுக்குள்ளே போயிட்டு அந்த யூடியூப் டேட்டா ஏபிஐன்னு இருக்கும், அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டு கிரியேட் க்ரெடென்ஷியல்ஸ் கொடுத்துட்டு அதில் வந்து இந்த க்ரெடென்ஷியல்ஸில் வந்துட்டு ஏபிஐக்கு கிரெடிட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப காம்ப்ளெக்ஸான வேலை இல்லை. மேபி உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது டவுட் இருக்குது, ரொம்ப காம்ப்ளெக்ஸாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா கூட நம்மளோட டிஸ்கஸ் பார்த்துருப்பீங்களா, அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் வந்து எப்போ வேணாலும் நீங்கள் சப்போர்ட் கேட்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதில் அவ்வளோதான், வேறு எந்த வேலையுமே இல்லை. config.json இதில் அவ்வளோதான் வேலை முடிஞ்சு. ஓகே, ஸோ சேவ் பண்ணிடலாம். சேவ் பண்ணுறது சிம்பிளாக என்ன பண்ணணும்னா Ctrl+X கொடுத்துருங்க. Ctrl+S கொடுத்துட்டு ஒய் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஃபைல் நேம் சேஞ்ச் பண்ணணுமா, இந்த ஃபைல் நேமில் தான் வந்து சேவ் பண்ணணுமான்னு கேட்கும். அதை நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. ஸோ சேவ். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா என்பிஎம் பேக்கேஜ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ எப்படி சொல்கிறது, என்பிஎம் பேக்கேஜ்னால் இப்போ நோட்.js தான், நோட்.js ப்ரோக்ராமில் தான் வந்து இந்த பாட் கம்ப்ளீட்டாக ரன் ஆகுது. ஸோ நீங்கள் அந்த பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் பண்ணணும் உங்களோட சிஸ்டமில் யூஸ் பண்ணுறீங்களா இல்லை எதில் யூஸ் பண்ணுறீங்களா அதில் வந்து இன்ஸ்டால் பண்ணணும்.
அது கம்ப்ளீட்டாக எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ எதுக்குன்னா வந்து மைக்ரோசாஃப்ட் விஷுவல் கோடுன்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். அந்த சாஃப்ட்வேர் வந்து நம்ம ராஸ்பெரி பைல எப்படி வந்து ரன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளான ஒரு வீடியோ தான். ஸோ அந்த வீடியோவில் வந்து இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து நம்ம Node.jsங்கிற பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லி போட்டிருப்பேன். இப்போ அந்த Node.js பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக npmங்கிற பேக்கேஜும் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ நீங்கள் என்ன Node.js பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணலன்னா அந்த வீடியோ பார்த்து இன்ஸ்டால் பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே. ஸோ அது ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ வந்து என்ன பண்ணணும்னா npm இன்ஸ்டால். ஓகேவா. ஸோ இந்த கமாண்ட் தான் நீங்கள் கொடுக்கணும். ஓகே. ஸோ இந்த ஃபோல்டர் வந்து npm இன்ஸ்டால்னு கமாண்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா என்னென்ன ஃபைல்ஸ் லைப்ரரி என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே அதுவே ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் பண்ணிடும். ஆப் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடும். இன்ஸ்டாலுங்கிறது என்ன மீன் பண்ணனா உள்ளே லோட் பண்ணிக்கோ, நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஃபைல் ரன் பண்ணுறதுக்கு. ஓகேவா. ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், கம்ப்ளீட் ஆகிடுச்சா. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம பாட் ரன் பண்ண போகிறோம். பாட் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ பாட் வந்து நம்ம ஹோஸ்ட் பண்ண போகிறோம் சிம்பிளாக. எதுவுமே பண்ணல. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா பாட் டவுன்லோட் பண்ணிட்டு அந்த ஏபிஐ ஃபஸ்ட்டு வந்து இந்த டெஸ்க்டாப் டெவலப்பர் போர்ட்டலில் போயிட்டு நம்ம அந்த டோக்கன் மட்டும் காப்பி பண்ணி போட்டோம். யூடியூப் ஏபிஐக்கு 2 தான். டோக்கன் காப்பி பண்ணி போட்டோம், ஏபிஐக்கு காப்பி பண்ணி போட்டோம். 2 வேலை தான் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம பாட் ரன் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா npm ஸ்டார்ட்னு கொடுக்கலாம். அப்படின்னா நீங்கள் நோடு index.js. ஓகேவா. ஸோ நீங்கள் npm ஸ்பேஸ் ஸ்டார்ட்னு கொடுக்கலாம். அப்படின்னா நோட் ஸ்பேஸ் index.js 2 கொடுக்கலாம். ஓகே. ஸோ நோட் கொடுத்தாச்சு. இப்போது பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. ஓகே. இப்போ பாட் வந்து ரன் ஆகிட்டுருக்கீங்க. நம்ம நெக்ஸ்ட்டு போய்ட்டு இப்போ லிங்க் காப்பி பண்ணி நம்ம அந்த பாட்டை வந்து நம்ம சர்வருக்குள்ளே இன்வைட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ நாங்கள் ஆல்ரெடி நம்ம டிஸ்கார்ட் சர்வர் இந்த டெவலப்பர் போர்ட்டல்னு சொல்லிட்டு இதுக்குள்ள வந்தீங்களே, இதில் அத்தன்டிகேஷன் இருக்கும். இதில் போய்ட்டு URL ஜென்ரேட்டர்ன்ட்டு வந்துருங்க. ஸோ இதில் வந்துட்டு பாட்டுங்கிறத செலக்ட் பண்ணிங்கன்னா கீழே வந்து பர்மிஷன்ஸ்லாம் கேட்கணும். இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிற பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட்டு, ஸ்பீக்கு, அப்புறம் யூஸ் வாய்ஸ் ஆக்டிவிட்டி, மேனேஜ் மெசேஜ் இருக்கும் பாருங்க. இங்கே மேனேஜ் மெசேஜ், ரீட் மெசேஜ், மேனேஜ் மெசேஜ். ஓகேவா. ஸோ இது மட்டும் இருந்தால் போதும். சென்ட் மெசேஜ் இது மட்டும் இருந்தால் போதும். ஸோ இதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கரெக்டாக பார்த்துக்கோங்க. ரீட் மெசேஜ், சென்ட் மெசேஜ், மேனேஜ் மெசேஜ், கனெக்ட்டு, ஸ்பீக்கு, யூஸ் வாய்ஸ் ஆக்டிவிட்டி. ஓகேவா. ஸோ இந்த 6 வந்து எனேபிள் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்கும். இந்த லிங்க்கை காப்பி பண்ணி நீங்கள் உங்களோட இப்போ இந்த டிஸ்கார்ட் டெவலப்பர் போர்ட்டலில் எந்த ப்ரௌசரில் வந்து லாகின்ல இருக்கோ சேம் அதே ப்ரௌசரில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே காப்பி பண்ணிக்கலாம். அந்த லிங்க்கை வந்து பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்து நம்மளோட பாட்டை வந்து நம்ம சர்வருக்குள்ளே ஆட் பண்ணுறதுக்கு உண்டான பாப்பப் வந்து வரும். ஸோ இதில் போயிட்டு இப்போ எந்த சர்வரில் வந்து நான் வைக்க போகிறேன், நான் வந்து வைக்க போனால் N2D ப்ரொடக்ஷன் தான் வைக்க போகிறேன். ஸோ அதில் போயிட்டு கண்டினியூ, அத்தரைஸ். ஓகேவா. ஸோ முடிஞ்சு. இப்போ இதில் வந்து N2D ப்ரொடக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பாட் வந்து வந்துருச்சு. பாட் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஓகேவா. ஸோ ட்ரூட்டி ஆடியோ பாட்டு நம்மளோட ஓன் பாட்டு இப்போ ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். பாட்டு ஏதாவது சம்திங் ப்ளே பண்ணி பார்க்கலாம். ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி விசிக்கு போகணும். ஸோ விசிக்கு போயிடலாம். ஜென்ரலில் போய்ட்டு ஜஸ்ட் இப்போ ஹெல்ப் கேட்கலாம். நம்ம பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரிஃபிக்ஸ் M தானே செட் பண்ணோம். ஸோ M ஹெல்ப் பாட்டு வந்துருச்சு. ஓகேவா. ஸோ ரொம்ப சிம்பிள் தான், காம்ப்ளெக்ஸான வேலைனால. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் பாட்டு ப்ளே பண்ணிக்கலாம். இப்போ இது நான் டவுன்லோட் பண்ணிக்கிற பாட்டு, யூஸ் பண்ணுற பாட்டு வந்து ரொம்ப சிம்பிளான பாட்டு. ரொம்ப அட்வான்ஸ்டான ஃபீச்சர்ஸ் இருக்கிற நிறையா பாட்டு வந்து கிட்டப்பில் இருக்குது. மேபி உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் அதிகமாகிற பாட்டு ஏதாவது வேணா சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஸோ இப்போ சாங் செக் பண்ணி பார்க்கலாம், ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். அதாவது எம் ப்ளே ரீசெண்டாக வந்த சாங் ஏதாவது டக்குன்னு யூஸ் தான் எந்த சாங் மைண்டுக்கே வராது. ஸோ சும்மா ரேண்டமாக பழைய சாங் எதாவது நம்ம தேடி பார்க்கலாம். தென்றல் வந்து சும்மா தென்றல் வந்துன்னு போட்டிருக்கேன், பார்க்கலாம் என்ன வருதுன்னு. எம்ப்ளே ஸ்பேஸ் தென்றல் வந்து வந்துருச்சு பாட்டு. 1 செகண்ட். ப்ளே ஆகுது. இதுக்கு மேலே ப்ளே பண்ணால் காப்பிரைட் போட்டுருவாங்க. ஸோ இதோட போதும். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சு, அவ்வளோதான் பாட்டு ஆட் பண்ணுறது. ஸோ இது வந்து சாங்ஸ் ப்ளே பண்ணுற பாட்டை இதே மாதிரி நான் நிறையா ஃபீச்சர் பாட்டு இருக்குது. இந்த பாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாங் பாஸ் பண்ணுறதுக்கு, இல்லை வந்து நம்ம நெக்ஸ்ட் சாங் போடுறதுக்கு, ப்ரீவியஸ் சாங் போடுறதுக்கு, கியூவில் ஆட் பண்ணுறதுக்கு இந்த சிம்பிளான பாட்டில் வந்து நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னும் நிறையா பாட் பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை டெக் ரிலேட்டடாக தெரிஞ்சுக்கணும், இல்லை எடிட்டிங், சிஜி எது தெரிஞ்சுக்கணும்னாலுமே கமெண்ட்ஸில் அப்படின்னா வந்து நீங்கள் டிஸ்கார்ட் சர்வர்லையோ இல்லை நம்மளோட சைட்லேயோ எதனாலும் நீங்கள் கேட்கலாம். ஓகே. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.